தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனை பொறுத்த வரைக்கும் ரேவதிக்கும் கார்த்திக்கும் நடக்க போகிற என்கேஜ்மெண்ட்டை பார்க்குறதுக்காக பரமேஸ்வரி பாட்டி மண்டபத்துக்கு வராங்க. ஆனால் வாசல்லையே சாமுண்டீஸ்வரி நிற்கிறத பார்த்துட்டு எப்படி உள்ளே போகிறது, இவன் நம்மளை பார்த்தானா தொலைச்சி கட்டிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க. அங்கே வந்த முருகர், என்ன பரமேஸ்வரி இங்கேயே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அட அங்கே பாரு முருகா, அவள் வாசல்லே நின்றுட்டுருக்கா, என்னை பார்த்தானா அவ்வளவுதான், நான் எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி முருகர்கிட்டயே ஹெல்ப் கேட்கும்போது, கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டானா யாரும் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, நீ உள்ளே போ அப்படின்னு சொன்னதும் பரமேஸ்வரியும் கூட்டத்தோட கூட்டமாக அந்த மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படி போகும்போது கையில் வச்சுருக்கிற பை வந்து தடுமாறி கீழே விழுது. அதை எடுக்க முடியாமல் பரமேஸ்வரி திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. எங்கே குனிஞ்சு எடுத்தால் சாமுண்டீஸ்வரி பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருக்கும்போது அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி, அம்மா அவங்க பை விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையை எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமுண்டீஸ்வரி கேட்குற தருணம் நம்ம பரமேஸ்வரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. ஆனால் பரமேஸ்வரியை கார்த்தி இங்கே கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன பாட்டி இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கையில் வச்சுருக்கிற புடவையை கார்த்திக்கிட்ட கொடுத்து, இதை ரேவதி கிட்டே கொடுத்துரு, நான் ரேவதிக்காக புடவை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் எப்படி இந்த டயத்தில் கொண்டு போய் கொடுக்க முடியும், நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லை, யாரு கடனையும் பற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் பரமேஸ்வரி பாட்டி மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அடுத்து யார், சிவனாண்டி மண்டபத்துக்கு வராங்க. இங்கே சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை வரவேற்கிறாங்க. வரமாட்டேன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வரவேற்கிறாங்க. அப்போது டிரைவரை கூப்பிட்டு, யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்ல, ஸோ வாங்க சார், நல்லா கேட்ரிங் தெரிஞ்சுட்டு சாப்பிட்டு வந்தீங்களா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்தி ஒரு பக்கம் பேச, நின்று போகிற நிச்சயத்துக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்ற மாதிரி சிவனாண்டி ஒரு பக்கம் யோசித்தாலும், நிச்சயதார்த்தம் நின்று போகும்போது உடைய முகத்தை பார்க்குறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி மண்டபத்தில் போய் உட்காடுறாங்க. அதை பார்த்த சந்திரகலா, நான் இருக்கேன், உங்களை என்றைக்கும் அவமானப்பட விட மாட்டேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம சந்திரா. அப்படியே சீனை கட் பண்ணால் ரேவதியோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மண்டபத்துக்கு வராங்க. ஸோ இங்கே மண்டபத்துக்கு வந்ததுமே இங்கே கார்த்தி பார்த்தீங்கன்னா நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, நாங்களாம் ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு குடிக்க என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொருத்தவங்களும் ஜூஸ் காஃபி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கான ஏற்பாடுகளையும் கார்த்தி செய்கிறாங்க. இதுக்கப்புறம் மண்டபத்தில் இருக்கக்கூடிய மணப்பெண் அறைக்கு தோழிகள்லாம் போகிறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு ரேவதியை மீட் பண்ணுறாங்க. அப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, ரேவதியையும் மாப்பிளையும் ஸ்டேஜில் வச்சு கேக் வெட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வந்து போடுறாங்க. ஸோ அதில் 2 பேர் பார்த்திங்கன்னா, நீங்கள் பொண்ணை கூட்டிக்கு வாங்க, நாங்கள் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, மாப்பிள்ளை யாருன்னு தெரியல உங்களுக்கு. ரேவதியை கூப்பிட்டு இங்கே மாப்பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரேவதியும் அதுவும் நிற்கிறாருல, அவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி கையை காட்டுறாங்க. அங்கே ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா மகேஷும் நிற்கிறாங்க, கார்த்தியும் நிற்கிறாங்க. அதில் யார் அவங்க அப்படின்றது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இங்கே மாப்பிள்ளை யாருன்னு தெரியலேன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நின்ற பாட்டி கார்த்தியை கை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் மாப்பிள்ளை, எவ்வளோ ஸ்டைலாக நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இவர் நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஜூஸ் கொடுத்த வராச்சே அப்படின்னு சொல்லும்போது, அவன் குறும்புக்காரன், இப்படி தான் பண்ணுவான், யாருன்னு சொல்லலை பார்த்தீங்களா, அவன் தான் மாப்பிள்ளை, போய் பிடிச்சிக்கும் போங்க அப்படின்னு சொன்னதோட இங்கே முருகருடைய என்ட்ரி. அட நான் பண்ணுற வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிய பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன். அடுத்து இங்கே ரேவதியோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, கார்த்தியை கூட்டிகிட்டு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அதே மாதிரி மற்ற 2 பேரும் ரேவதியை கூட்டிகிட்டு ஸ்டேஜுக்கு வராங்க. கேக்லாம் ரெடி பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்த்து கேக்கை வெட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லை, சாமுண்டீஸ்வரியும் பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இதை எதிர்பார்த்தது தானே, இது மாதிரியான இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்த்தா தான். ஸோ இதுக்கப்புறம் கார்த்திக்கும் ரேவதிக்கும் எப்படி எங்கேஜ்மெண்ட் நடந்து அப்படியே போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கெல்லாம் நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.